முருகப்பெருமானுக்கு அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்துவது ஏன்? முருகப்பெருமானுக்கு வேண்டிக் கொண்டு எத்தனையோ விதமான நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் செலுத்துவதை பார்த்திருக்கிறோம். அதில் தைப்பூச நாளில் அதிகமானவர்கள் அலகு குத்தி வேண்டுதல் நிறைவேற்றுவார்கள். நீங்களும் முருகன் பக்தர் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த பதிவை லைக் செய்து வைத்துக் கொள்ளவும். வேறு எந்த மாநிலத்திலும் எந்த தெய்வத்திற்கும் இதுபோன்று அலகு குத்தி வேண்டுதல் நிறைவேற்றும் வழக்கம் கிடையாது. தமிழகத்திலும் தமிழர்கள் அதிகமாக வாழும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் இதுபோன்ற வேண்டுதல் நிறைவேற்றும் வழக்கம் உள்ளது. இதுபோன்று உடலை துளையிட்டு வேண்டுதல் நிறைவேற்றும் போது முதலில் வலிப்பதாகவும் பிறகு வலிப்பதில்லை என்றும் பக்தர்கள் கூறுவதுண்டு. முருகப்பெருமானுக்கு மட்டும் அதிகமானவர்கள் இப்படி உடலை வருத்திக் கொண்டு வேண்டுதல் செய்வது ஏன் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். முருகனுக்குச் செய்யப்படும் வேண்டுதல்களில் பக்தர்கள் எதற்காக இத்தனை தீவிரம் காட்டுகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். பக்தியும் வைராக்கியமும் நிறைந்த நேர்த்திக்கடன். இந்து மதத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன.